ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஆரி ஒர்க் அண்ட் பொட்டிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மார்க்கிங் அண்ட் பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங் அண்ட் பேப்பர் கட்டிங் எளிமையான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். பிளவுஸ் மார்க்கிங் சுத்தமா தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பிளவுஸ் மார்க்கிங் சூப்பரா பண்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? பிளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை விட இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வாங்கி நீங்க பிளவுஸ் மார்க்கிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சூப்பரா தெளிவா கத்துக்க முடியும். சூப்பராகவும் கட்டிங்ஸ் எடுக்க முடியும். பேக் நெக் கட்டிங்ஸ் எடுக்க போறோம். அதுக்கு சார்ட் பேப்பரை இது மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கணும். சார்ட் பேப்பரை ரெண்டா ஃபோல்டு பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இந்த கார்னர் எட்ஜ் இப்படி மடங்கி இருக்கு இல்லையா, இந்த இடம் நம்ம சைடு இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி அதை இது மாதிரி மடிச்சு விட்டு வச்சுக்கணும். அடுத்ததா பிளவுஸ் மார்க்கிங்க்கு பாத்தீங்கன்னா பிளவுஸை நல்லா அயன் பண்ணி நீட்டா மடிச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். நாம சார்ட்டை எந்த சைடு ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடு தான் நம்மளோட பேக் நெக் இருக்க மாதிரி பாத்துக்கணும். கீழே பாத்தீங்கன்னா 1 to 1.5 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக லைன் போட்டுக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளவுஸை நம்ம போட்ட லைனுக்கு நேரா கரெக்டா இருக்க மாதிரி நல்லா விரிச்சு வச்சு கரெக்டா பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம பண்ண போற மார்க்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான இடத்துல கரெக்டா மார்க்கிங் பண்ணிக்கிறோம். தையலுக்காக எல்லா சைடும் பாத்தீங்கன்னா அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். கீழே, அதுக்கப்புறம் ஆம்கோல் கிட்ட, அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லீவ் அட்டாச் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்டையும் மார்க்கிங் வரணும், ஷோல்டர் கிட்டையும் மார்க்கிங் வரணும். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணிட்டு தையலுக்கும் சேர்த்து அரை இன்ச் இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கழுத்துடைய இறக்கம், அங்கேயும் நம்ம கரெக்டான மார்க்கிங், தையலுக்கு ஒரு மார்க்கிங், இது மாதிரி எல்லா மார்க்கிங்கையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணின எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ண போறோம் அப்படின்னா தையலுக்கான மார்க்கிங்கையும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு அதுல இருந்து அரை இன்ச் இறக்கி நம்ம ஆரி டிசைன் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம மார்க்கிங் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ரெடி அளவு எவ்வளவோ அதைக்கும் தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க்கிங் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதாவது ஒரு பிளவுஸை நம்ம டைரக்டா மார்க்கிங் பண்றதை விட ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேசிங் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சே நம்ம பண்ணிட முடியும். ஷோல்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பேக் நெக் இறக்கம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிச்சிங் மார்க், இது எல்லாத்தையுமே இந்த பேப்பர்ல டிரா பண்ணிடணும். இந்த கட்டிங்ஸை பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ண கிளாத்ல இந்த கட்டிங் அப்படியே எடுத்து வச்சு அவுட்லைன் மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிரும். அடுத்தது ஆம்கோல் வரைஞ்சுக்கலாம். ஆம்கோல் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிருக்க மார்க்கிங்ல இருந்து 1 இன்ச்சுக்கு பண்ணிட்டு ஷோல்டர்ல இருந்து இறக்கம் எவ்வளவு தூரமோ அதுல பாதி அளவு மார்க் பண்ணிக்கணும். அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆம்கோல் கரெக்டா நமக்கு அமைஞ்சிரும். ஆம்கோலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேக் நெக் இறக்கம் நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து 1 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் அந்த அளவுக்கு விட்டா போதும். இந்த நெக் ரவுண்டு நெக், அதனால ஒரே ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் நெக் கம்ப்ளீட். அவ்வளவுதான். இப்போ நாட் பிடிக்கிறதுக்கும் மார்க்கிங் இப்பவே பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட்டிங்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் நெக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து தான் கட்டிங்ஸ் எடுக்கணும். ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ணும்போது ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட பிளவுஸ் பீஸ்ல பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் இது எல்லாத்தையுமே நம்ம விரிச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதுல உள்ள நம்மளோட ரெடி அளவு எந்த இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மார்க்கிங் நம்ம எடுத்துக்கிட்டு ஆரி டிசைனை நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்.
ஒருவேளை இது மாதிரி கட்டிங்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கை விட்டுட்டு ரெடி அளவு மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி அளவை கரெக்டான இடத்துல ரெண்டு சைடு கீழே மேலே எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடாம பக்கத்துல ஒட்டி ஒருவேளை அடுத்த கட்டிங்ஸ் அதாவது ஃப்ரண்ட் நெக்கையும் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்லீவுக்கும் கேப்ல எவ்வளோ விடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கட்டிங்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸா இருந்தா ரெடி அளவு மட்டும் இல்லாம ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்ல ஆரி ஒர்க் அப்படின்னா ஒரு சைடு அதாவது ரைட் சைடு நெக் மட்டும் இருந்தா போதும். அதே நம்ம லெஃப்ட் சைடுக்கும் திருப்பி போட்டு டிரா பண்ணிக்கலாம். நாம கட் பண்ணி வச்ச பேக் நெக் இருக்கும் இல்லையா, அதே கட்டிங்ஸை இன்னொரு சார்ட் பேப்பர் மேல போட்டு இது எவ்வளோ தூரம் மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே சேம் மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே டிரா பண்ணி அந்த கட்டிங்ஸை எடுத்துட்டு அதுல வந்து ஃப்ரண்ட் நெக்கரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஃப்ரண்ட் நெக் வந்து பண்ணிட முடியும். ஆல்ரெடி நம்ம பேக் நெக் கட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கு அதுக்கப்புறம் சைடுல எல்லாமே மார்க்கிங் நம்ம முடிச்சிட்டோம். அதனால இதே கட்டிங்ஸை யூஸ் பண்ணி ஒருவேளை ஆரி ஒர்க் இல்ல ஸ்டிச் பண்றதுக்கு தான் அப்படின்னா கூட இதே கட்டிங்ஸை நம்ம 2 டைம் ஃப்ரண்ட் நெக் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அது மாதிரி திருப்பி போட்டு டிரா பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக் ஈஸியா கிடைச்சிரும். பேக் சைடு கட் பண்ணியிருக்க மார்க்கிங் பேப்பரை வச்சு தான் ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் மட்டும்தான் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேப்பரில். மீதி எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா சேம் மெஷர்மெண்ட் தான். ஃப்ரண்ட் நெக்கில் நாம கப் சைஸ் மட்டும் மார்க்கிங் பண்ணிக்கணும். நமக்கு ஃப்ரண்ட் நெக் தயார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுனால ரைட் சைடு ஃப்ரண்ட் நெக்ல ரைட் சைடு மட்டும்தான் நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஒருவேளை லெஃப்ட் சைடும் வேணும் அப்படின்னா இதே பேப்பரை திருப்பி போட்டோம் அப்படின்னா அது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு இந்த கட்டிங்ஸ்ல வந்துடும். கீழே ஸ்டிச்சிங் மார்க்குக்கு லைன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ற ஹிப் சைடு பாத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கும் ஆப்போசிட் சைடு பட்டன் ஹூப் சைடு 2 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிட்டு இறக்கம் கரெக்டா பிளவுஸ்ல வச்சு மார்க் பண்ணிக்கணும். அது கூடவே பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கும் சேர்த்து தான் லைன் போட்டிருக்கோம். இப்ப இந்த 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளவுஸ் ஃப்ரண்ட் நெக்கு சூப்பரா தயாராயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஃப்ரண்ட், இதே வந்து லெஃப்ட் சைடும் வந்து சேர்த்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டிங்ஸை கரெக்டா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு தயார். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து தான் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா எந்தெந்த இடத்துல எந்தெந்த மார்க்கிங் வரணுமோ அது மேல வச்சு அவுட்லைன் மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து கரெக்டா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அட்டாச் பண்ற மாதிரி துணி பத்தாம அட்டாச் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா ஆரி ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நீட் பினிஷிங் கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு சூப்பரா கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததா ஸ்லீவுக்கு மார்க்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கணும். அது கூட பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து லைன் பண்ணிருக்கேன். இதுல ஸ்லீவ் அட்டாச் பண்ற இடத்துல ஷோல்டர் கிட்ட அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல இருந்து ஸ்லீவோட ஆம்கோலோடைய ஸ்டிச்சிங் மார்க் இதையும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இது கூடவே சுற்றளவும் மார்க் பண்ணிட்டு அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பேக் நெக் கட் பண்ணும்போது பேக் நெக்குக்கு மார்க்கிங் பண்ணும்போது எப்படி வந்து கிளாத்தை விரிச்சு வச்சோமோ அதே மாதிரி ஸ்லீவை இதுல விரிச்சு வச்சு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். விரிச்சு வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஆம்கோல் அந்த ரவுண்டும் வந்து டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவும் ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த ஸ்லீவ் மார்க்கிங் பாத்தீங்கன்னா தனியா வீடியோ இன்னொரு டைம் வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மார்க்கையும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அட்டாச் எதுவுமே வராம ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நீட்டா நமக்கு கிடைக்கும்.
பிளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பிளவுஸ் மார்க்கிங் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டிச்சிங்கும் இல்லாம அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாம நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிருச்சு. ஒரு ஸ்லீவ் கட் பண்ணாலே போதும், ஒரே ஸ்லீவை 2 டைம் வந்து நம்ம மார்க்கிங் வரைஞ்சுக்கலாம் கிளாத்ல. அவ்வளவுதான், நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.